தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தேவை கையிருப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். சிலிண்டர் விநியோக நடைமுறைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்பு பயன்படுத்தும் ஹோட்டல்களுக்கு கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தியதற்காக யூனிட்டுக்கு ₹2 மானியமாக வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஸ்டாக் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நகர்ப்பகுதியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறியுள்ளார். 9 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 40% மேல் உயர்ந்துள்ளது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $103 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 7000 பெட்ரோல் பங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபிக்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். கேன்களில் பெட்ரோல் வழங்க மறுத்ததால் வாடிக்கையாளர்கள் மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் சட்டவிரோத சிலிண்டர் விற்பனையில் ஈடுபட்ட கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழக கேன்டீன்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பூரி, வடை உள்ளிட்ட உணவுகள் நிறுத்தப்பட்டு ஊத்தப்பம், பொங்கல் உள்ளிட்ட சில உணவுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக குடியாத்தம் பகுதியில் தீப்பெட்டி தொழில் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மெழுகு மற்றும் பிற மூலப்பொருட்கள் கிடைக்காததால் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் உற்பத்தி செலவும் உயர்ந்துள்ளதாகவும் தொழிலும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தீப்பெட்டி தயாரிக்க மெழுகு ஈரான் நாட்டிலிருந்து இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. இப்பொழுது இந்த சண்டையினால் எங்களுக்கு தீப்பெட்டி உற்பத்திக்கு உண்டான மெழுகு கிடைக்கவில்லை. அதேபோல் கடல் வழி தடைப்பட்டுள்ளதால் தீப்பெட்டிக்கு உண்டான அட்டை தயாரிக்க தேவையான பேப்பர் கழிவுகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இப்போது கடல் வழி மார்க்கம் தடை செய்யப்பட்டுள்ளதால் எங்களுக்கு அட்டைக்கு உண்டான மூலப்பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் தலையிட்டு எங்கள் தீப்பெட்டி தொழிலையும் தொழிலாளர்களையும் காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். போர் சூழ்நிலை காரணமாக நாமக்கல்லிலிருந்து அரபு நாடுகளுக்கான முட்டை ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளது. துறைமுகங்களில் 100 கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்ட சுமார் 6 கோடி முட்டைகள் தேங்கியுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் கோழி பண்ணையாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கச்சா எண்ணெயுடன் இந்திய கப்பல் நந்தாதேவி ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்தது. நேற்று இரவு இந்தியாவின் ஷிவாலிக் ஹார்முஸை கடந்த நிலையில் மற்றொரு கப்பலும் கடந்திருப்பதால் தற்போதைக்கு நிலைமை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் இந்திய மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மத்திய அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அசாமில் 22,860 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலுவையில் உள்ள கோப்புகளை இறுதி செய்ய தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் முக்கிய அதிகாரிகள் விடுமுறை தினமான இன்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டனர். திமுகவிடம் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு திமுக வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதிகளை குறைப்போம் என திமுக சொல்வது ஏற்புடையது அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தங்கள் கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக தவேக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து டெல்லி செல்கிறார். ஏற்கனவே 2 முறை விசாரணை நடந்த நிலையில் நாளை விஜயிடம் மீண்டும் விசாரணை நடைபெறுகிறது. விஜயின் டெல்லி பயணத்திற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என்று தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு அதிகாலை 5:25 மணிக்கு முதல் ரயில் இயக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவைக்கான முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. வேளச்சேரியில் காலை 5:25 மணிக்கு முதல் ரயில் புறப்படும் எனவும், சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே இரு மார்க்கத்திலும் இரவு 10:25 மணிக்கு கடைசி ரயில் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை ரயில் சேவை அவசர கதியில் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ரயிலில் பயணித்த அவர் ரயில் நிலையங்கள் குப்பை மேடுகளாக உள்ளதாகவும் கூறினார். திருச்சி துறையூர் அருகே விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையில் மாணவன் மரணமடைந்த சம்பவம். மாணவனை தாக்கியதாக 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காதலை ஏற்காததால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒருதலை காதலால் கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞருக்கு தீக்காயத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் அருகே சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். விதிகளை மீறும் இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கார்பன் டை ஆக்சைடு வாயு கொண்டு சென்ற டேங்கர் லாரியில் வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருநெல்வேலி கங்கைகொண்டானில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிரப்பிவிட்டு எர்ணாகுளம் நோக்கி சென்ற டேங்கர் லாரியில் சாத்தூர் 4 வழிச்சாலை அருகே திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து வாயு கசிவை கட்டுப்படுத்தினர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அமைந்தகரையில் வீடு புகுந்து கத்தி முனையில் 27 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநரின் மனைவியை மிரட்டி நகையை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சனிப்பெயர்ச்சி முடிந்து இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி மாத பூஜைகளை முன்னிட்டு இன்று மாலை கோயில் நடை திறக்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரர் மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி கோயில் நடையை திறக்கிறார். நாளை முதல் 19ஆம் தேதி வரை உஷபூஜை, கணபதி ஹோமம், உதயாஸ்தமன பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோயில் நடை சாத்தப்பட உள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டர் வாங்க வரிசையில் காத்திருந்த 66 வயது முதியவர் திடீர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். பஞ்சாப் மாநிலம் பர்னாலா மாவட்டத்தில் இந்த அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க தூதரகத்தில் ரேடார் அமைப்பு, ஹெலிபேட் அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நிலைகளை குறிவைத்து ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற நடவடிக்கையின் 48வது கட்ட தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கலீலி, கோலன், ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகளையும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களின் போட்டோ ஷூட் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாஸ் லுக்கில் தோனி இருக்கும் வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதியான ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தாருக்கு 7.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் இந்த நிதியை வழங்கினார். இதற்கு முன்பு SC/ST ஆணையத்தின் பரிந்துரையின்படி 6 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் இன்று அதிகாலை முதல் சில பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக பாரத் பெட்ரோலியம் பங்குகளில் பெட்ரோல் இல்லை என திடீரென அறிவிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக அதிக அளவில் பெட்ரோல், டீசல் வாங்கி சென்றதாலும் வரத்து குறைந்ததாலும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பங்க் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின்சாரம் மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்தி வருவதாக உரிமையாளர் வினோத் தெரிவித்தார். கேஸ் அடுப்பில் விரைவாக உணவு தயாரிக்க முடிந்த நிலையில் தற்போது மாற்று அடுப்புகள் பயன்படுத்துவதால் தாமதம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். இருப்பில் உள்ள சிலிண்டர் காலியானதால் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர் கூறினார். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு வெளியில எல்லாமே. நம்மளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோதான் சிலிண்டர் வரப்போகுது. இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கும். நாளைக்குலேருந்து கடையை மூட வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். நாங்களும் விறகடுப்பு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு விறகடுப்பில் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்க முடியாது. அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. அது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய் ஸ்டவ்வு வச்சு டீ காஃபி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னையோட இந்த சிலிண்டர் எல்லாம் எங்ககிட்டயும் ஸ்டாக் காலி ஆக போகுது. இதுக்கு மேலே எப்படி யூஸ் பண்ணுறது? விறகடுப்பு, ஒரு அடுப்பு 2 அடுப்பு வச்சுட்டு எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. ஈரோடு மாவட்டம் பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் LPG சிலிண்டர்
ஸ்டாக் இல்லாததால் 10க்கும் மேற்பட்ட எல்பிஜி பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் வீட்டு மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல் பரவியதால் காலி சிலிண்டர்களை பொதுமக்கள் எடுத்துக்கொண்டு நிரப்ப முயற்சிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. கேஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக தட்டுப்பாடில் தான் இருக்குது. பவானில் இது இல்லாமல் 2-3 பங்க்கில் போய் பார்த்துருந்தோம், எங்கேயுமே கேஸ் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடு சிலிண்டர் நம்ம ஃபாலோ பண்ணோம், அதுவும் புக் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறான்னு தெரில. பஸ்ஸு பாடி கட்டுற இடத்துக்கு போகலான்ட்டு வந்தால் 3 இடத்துல வந்தால் 3 இடத்துலையும் கேஸ் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. மக்காவது நாங்கள் கேட்டு பார்த்துட்டு மக்காவது இந்த கேஸில் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டோங்க. இன்னும் வீட்டுக்கு சிலிண்டர் வருமா நம்ம அதெல்லாம் புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறோம், இன்னும் சிலிண்டர் வரல வீட்டுக்கு. எந்த பங்குலையும் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் விலை வேறு திடீர்னு விலை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. முந்தா நாள் மட்டும் ஒரே நாளில் 3 ட்ரிப்பு விலை ஏற்றுறாங்க. காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை. 85 ரூபாய்க்கு லிட்டர் விற்கிறாங்க. எங்கே போய் நாங்கள் மோட்டார் வச்சு எப்படி ஓட்டுறது? கார் மெக்கானிக்கலாக இருக்கிறேன். வண்டி 2-3 வண்டிக்கு கேஸ் இல்லை. கேஸ் அடிக்கிறதுக்கு வந்தோம். காலையிலேருந்து நேற்றுலேருந்து கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் டிமாண்ட். இப்போ நான் அதனால தான் பைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். காரு அங்கே வீட்லேயே நிறுத்திட்டு ஒர்க்ஷாப்பில் 2 வண்டி நிற்கிது. கேஸ் இல்லாமல் நிற்கிது. வேலையும் இப்போ இதனால் ஃபால்ட் ஆகுது. நான் 2-3 இடத்துல போனேங்க, எங்கேயுமே கிடைக்கலைங்க. இப்போ பங்களுக்கு வந்தேன், பங்குலையுமே ஒன்றும் இல்லைங்க. தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை சம்பவத்தை கண்டித்து 4வது நாளாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. 10 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள், பள்ளியில் உடன்படித்த மாணவர்கள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்து விசாரித்தனர். மேலும் சந்தேக நபர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். தற்போது கிராமத்தைச் சேர்ந்த 2 பேரை மட்டும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து ஆய்வு செய்ய திருநெல்வேலி தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதன் முடிவுகள் இன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது மாணவர்களிடம் பிட் இருந்ததை கண்டுபிடிக்காத 5 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விழுப்புரம் பகுதியில் உள்ள தேர்வு மையங்களில் முதன்மை கல்வி அலுவலர் நேரில் ஆய்வு மேற்கொண்டபோது மாணவர்களிடம் பிட் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவற்றை பறிமுதல் செய்த அவர் அப்போது பணியில் இருந்த பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் என 5 பேருக்கு தேர்வு பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். முதன்மை கல்வி அலுவலரின் இந்த நடவடிக்கை ஆசிரியர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் யதோகாரி பெருமாள் கோவில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளை ஒட்டி கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.